ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேங்கிளில் நம்ம எப்படி டிசைன்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் லெவலில் பார்க்க வேண்டியது. பட் இது நான் சிம்பிளாக ஒரு டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், பேங்கிள் எப்படி டிசைன்ஸ் மேக் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, சிம்பிள் மெத்தடில் நான் இந்த பேங்கிள் டிசைன் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி யூனிக்கான எலகண்ட்டான ஒரு டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நான் கையில் வச்சுருக்க அந்த திங்ஸ் நான் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் பேங்கிள் வந்து டிசைன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம கையில் வச்சு தான் இந்த ஸ்டோனை நம்ம ஒட்டணும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு குட்டி டிப்ஸு, பார்த்துக்கோங்க. அண்ட் ஓஹெச்பி சீட் இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா நான் இந்த இது வந்து ஏதோ ஒரு பேக்கில் இருந்துச்சு, ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கும்போது இந்த பேக் இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். ஸோ அது தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓஹெச்பி ஷீட்டில் நம்ம குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னே இந்த ஹாஃப் மூன் ஷேப் இருக்குல்ல, இந்த ஸ்டோன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன் அதாவது இந்த கலர் தான் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை, உங்களுக்கு என்ன கலர் அவைலபிளாக இருக்குதோ ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வீடியோவில் நான் எப்படி காட்டுறனோ ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோன் வந்து நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி காஞ்சி போச்சுன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் சென்ட்ரலில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோனில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி 4 ஃப்ளவர் நம்ம செய்யணும். நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டர்ன் பண்ணிட்டு பாருங்கள். பின்னாடிலாம் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து உங்களுக்கு வந்து நல்லா பேஸ்ட் ஆகிருக்கணும். அந்த ஃபேப்ரிக் க்ளூ ஒயிட் கலர்லேயே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நார்மல் சீசனே எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரொம்ப மைன்யூட்டான இடத்துல வந்து நான் வந்து கட்டர் வச்சு தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சீசனில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஓஹெச்பி ஷீட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 சைட்லேயும் இந்த பேங்கிளில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 4 சைடும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்கொயர் ஷேப் உள்ள அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ அது நம்ம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கற்றுக்கணுன்னா என்னோடய அகாடமிக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அகைன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா?